பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 16. முரளி, டேய் முரளி! சங்கரனின் அழைப்பில் பழைய நினைவுகளில் இருந்து மீண்டான் முரளிதரன். சொல்லு மாமா. என்னடா பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா? அவன் அருகில் வந்து அமர்ந்தவாறே கேட்டார். ஒன்றுமில்ல மாமா, ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லு, என்ன விஷயம்? ஞாயிற்றுக்கிழமை நானும் சத்யாவும் என் மச்சா மகன் பிரதீப் வீட்டு கிரகப்பிரசத்துக்கு துறையூர் போயிட்டு வந்துடுறோம். சரி மாமா. நானும் தான் போய் பார்த்துட்டு வரேன். என்னவோ அந்த பிரதீப் வீட்டை எழைச்சி கட்டியிருக்கானாமே, எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். விடு மாமா, அவன் சம்பாதிக்கிறான், கட்டுறான், உனக்கு என்ன? இல்லடா, ஏன் ஊர் உலகத்தில் எவனும் சம்பாதிக்கிறதே இல்லையா? என் மச்சான் தான் தன் பிள்ளைய பற்றி அப்படி பெருமை பேசிக்கிட்டு திரியறான். இப்போ என்ன, உன்னோட மருமகன் கட்டின வீட்டை போய் பார்த்துட்டு வந்து என்னையும் அதே மாதிரி கட்டி சொல்ல போறியா? சிரித்து கொண்டே கேட்டான் முரளி. வாயிலேயே போட்டேன்னா பாரு, பல்லெல்லாம் கொட்டிடும். எனக்கு மருமகன்னா அது நீ மட்டும்தான். என் மச்சான் பையன்னு வேணும்னா சொல்லு. ஒரு பாத்திரத்தில் கட்டி தயிர் சேர்த்து அதில் தண்ணீர் ஊற்றி கடைந்து அதனுடன் நசுக்கிய இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து கடுகையும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டி உப்பு பெருங்காயம் சேர்த்து நன்கு கலந்து ஒரு சொம்பில் ஊற்றி கொண்டு வந்து தன் தந்தையின் முன் வைத்தாள் சத்யா. சாப்பிட்டு முடித்து தன் தட்டை கழுவி விட்டு வந்து வைத்த முரளி சொம்பை தொட்டு பார்த்தான். சத்யா, ஐஸ் வாட்டர் சேர்த்திருக்கலாம் இல்ல என்று கேட்டான். அவர்தான் வேண்டாம்னு சொல்றாரு. ஆமாண்டா, ஐஸ் வாட்டர் எல்லாம் இப்போ ஒத்துக்க மாட்டேங்குது. வெயிலா இருக்க மாமா, அதனால தான் சொன்னேன். இல்லடா, சில்லுன்னு ஏதாச்சும் சாப்பிட்டாலே நெஞ்சு அடைச்சு சளி பிடிக்குது. அதனால தான் இப்போ எல்லாம் எதுவும் சில்லுன்னு சாப்பிட்றதே இல்லை என்று விட்டு சத்யா தந்த மோரை ரசித்து குடித்தார். மாமா, உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சளி பிடிச்சா சொல்லு, டாக்டர்கிட்ட போகலாம். அடிக்கடி பிடிக்குதா? என்னடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வயசாயிடுச்சுல்ல, அதுதான் உடம்பு கொஞ்சம் ஏற்றுக்க மாட்டேங்குது. சரி சரி, நீயா எதையாச்சும் நினச்சிக்கிட்டு விட்டுடாத. சரிடா. சரி, கொஞ்ச நேரம் சத்யா கிட்ட பேசிட்டு அப்புறமா கிளம்பு. இல்லைடா, பேங்க்குக்கு போகணும்னு சொன்னேன்ல, இன்னொரு நாள் வரேன். நாளன்னைக்கு கூட துறையூர் போகிறோம்ல, அப்போ பஸ்ஸில் பேசிக்கிட்டே போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன். நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் என் குழந்தைங்களை விட்டு கையை காலை கட்டி தூக்கிட்டு வர சொல்லி இங்கே ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிறேன் என்றாள் சத்யா. உறக்க சிரித்துவிட்டு பார்க்கலாண்டா என்று விட்டு கிளம்பினார். முரளியும் சத்யாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான். வெளியில் வந்தவன், மாமா, உன் வண்டி எங்க என்று கேட்டான். பஞ்சர் ஆயிடுச்சுடா. அழகு கிட்ட கொடுத்து பஞ்சர் ஒட்டி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அவன் ராத்திரி வேலையை முடிச்சுட்டு வரும்போது தான் எடுத்துட்டு வருவான். அப்போ எப்படி வந்த? நடந்துதான். என்ன மாமா நீ, ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்ல? விடுடா, வாக்கிங் தானே. எது, உச்சி வெயில்ல வாக்கிங்கா? ஏன்பா இப்படி பண்ணுற? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வீட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேன்ல. சரி விடு சத்யா. மாமா வா, நான் பேங்க்கில் விட்டுட்டு அப்புறமா பங்குக்கு போகிறேன். வேலை முடிஞ்சதும் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணு. அவள் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுவா. எந்த பதிலும் பேசாமல் வா. சரி சரி, சாவியை கொடு, வண்டியை நான் ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்காரு. ஏன், நான் ஓட்டுனா நீ பின்னாடி உட்கார மாட்டியா? உனக்கு ஒழுங்கா ஓட்ட தெரியாதுடா. ஆமாம், எனக்கு தான் தெரியாது என்று அவரை முறைத்தவன், இது என்னோட வண்டி என்றான். டேய், வண்டி உன் கல்யாணத்துக்கு வரதட்சணையா நான் வாங்கி கொடுத்தது, அதை மறந்துடாத. என்னம்மாமா, சொல்லி காட்டுறியா? அப்பா என்றாள் சத்யா கோபமாக. அவர்தான் வண்டியெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொன்னார்ல, நீ தானே கட்டாயப்படுத்தி வாங்கி கொடுத்த. இப்போ எதுக்கு இந்த மாதிரி பேசுற? ஐயையோ என்று வாய்மேல் தன் கையை வைத்து இருவரையும் மாறி மாறி பார்த்தார். விட்டா புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் அடிச்சிடுவீங்க போல இருக்கே என்றவர் அவன் கையில் இருந்த சாவியை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டார். எப்பவும் உன்கிட்ட பிடிவாதந்தான் மாமா என்று புலம்பிக் கொண்டே அவர் பின்னே அமர்ந்தான் முரளி. வங்கிக்கு செல்லும் வழி எங்கும் பேசிக்கொண்டே வந்தான். தன் தோள் பிடித்து பேசிக்கொண்டிருப்பவனின் பேச்சை ரசித்தவாறு கேட்டுக்கொண்டே வந்தார் சங்கரன். அவன் அவர் பின்னால் அமர்ந்திருந்தால்தான் அவரிடம் கதை பேசிக்கொண்டே வருவான் என்று அவருக்கு தெரியும். அதற்காகத்தானே இவ்வாறு செய்தார். வங்கியில் இறங்கிக் கொண்டார். மாமா, வேலை முடிஞ்சதும் மரியாதையா சத்யாவை கூப்பிடு. நடந்து போறேன்னு தெரிஞ்ச இன்னொரு தடவை உன் வீட்டுக்கு வரமாட்டேன். உறக்க சிரித்தார் சங்கரன். டேய், நீயாவது என் வீட்டுக்கு வராமல் இருக்கிறதாவது 4 நாள் கூட தாங்க மாட்டேன், ஓடி வருவ என்றார் கிண்டலாக. சிரித்துவிட்டு கிளம்பி விட்டான் முரளி. அவர் எண்ணியது போலவே 2 நாட்களில் அவர் வீடு தேடி வந்தான் முரளி. ஆனால் வரும்போது அவர் அறிந்து கொள்ள போகும் உண்மையால் அவரின் உள்ளம் தாங்குமா? மறுநாள் காலை மார்க்கெட்டில் காய்கறிகளை வாங்கி கொண்டிருந்தான் நந்தகுமரன். சட்டென்று யார் மீதோ இடித்துவிட யார் என்று பார்த்தான். சாரி ஆண்டி என்றான். ஓ, நந்துவா? என் பையன் ராஜீவ் எப்படி படிக்கிறான்ப்பா?
நல்லா தான் படிக்கிறான். போன செமஸ்டரில் 3 அரியர் வச்சுட்டானேப்பா. புன்னகைத்தான் நந்து. நல்லா படிக்க சொல்லுங்க. நீ டியூஷன் ஏதாச்சும் எடுக்கிறியாப்பா? இல்லை ஆண்டி. அவனுக்கு ஒன்றால் எடுக்க முடியுமா? இல்லை ஆண்டி, நான் காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்க மாட்டேன். ஃபேமிலி கூட மட்டும்தான் என் நேரம். ஃபீஸ் வாங்கிட்டு தான் சொல்லி கொடுக்க சொல்கிறேன். சிரித்தான் நந்து. இல்லை ஆண்டி, எனக்கு காலேஜில் கொடுக்குற சம்பளம் போதும். நான் அதுக்கு மேலே ஆசைப்படுறதில்லை. எனக்கு தேவையும் இல்லை. சரிப்பா, புன்னகைத்து விட்டு விடை பெற்றார் அவர். இப்போ ஒண்டிக்கட்டையாக இருக்கான், அதனால பணம் போதும்னு சொல்கிறான். கல்யாணமாகி குடும்பஸ்தனா ஆகிட்டாதானே பணத்தோட அருமை தெரியும், தனக்குள் சொல்லி கொண்டார். அவர் பேசிய வார்த்தைகளை தனக்குள் அசை போட்டபடி வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான் நந்து. அவரை பார்த்ததும் சில வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் அவன் கண்முன்னே வந்தன. அது அவர்களின் அப்பா அம்மா இறந்த புதிது. முரளி சில கடைகளில் கணக்கு எழுதி கொண்டிருந்தான். நந்துவையும் அப்பொழுதெல்லாம் கூடவே அழைத்துச் செல்வான். ராஜீவின் அப்பா ஜவுளி கடை வைத்திருந்தார். அவர்களின் கடையிலும் கணக்கு எழுதுவான் முரளி. நல்ல பெரிய கடைதான், கொஞ்சம் வசதியானவர்கள்தான். கடையின் உள்ளே ஒரு ரூம் இருக்கும். அங்கேதான் அமர்ந்து கணக்கு எழுதுவான் முரளி. அவன் டேபிளில் அமர்ந்து கணக்கு எழுத அங்கேயே கீழே தரையில் அமர்ந்து நந்து வீட்டு பாடங்களை செய்து கொண்டிருப்பான். மாலை வேளையில் சென்று அங்கே கணக்கு எழுதுவதால் முரளிக்கு குடிக்க தேநீர் தருவார்கள். அதனை நந்துவிற்கு தந்து விடுவான் முரளி. ஒரு முறை ராஜீவின் அப்பா பார்த்துவிட்டு வேலை செய்பவர்களை திட்டினார். ஏன் அந்த சின்ன பையனுக்கு தனியாக கொடுத்தா உங்கள் சொத்தை அழிய போகுது? இல்லை அண்ணா, நீங்கள் எதுவும் சொல்லாம என்று வேலை செய்பவர் மென்று விழுங்கினார். பரவாயில்ல அண்ணா, அதனால என்ன என்றான் முரளி. இந்த ஒரு டம்ளர் டீயை மிச்சம் பண்ணி நான் என்ன மாளிகை வீடா கட்டப் போறேன் என்று சொல்லிவிட்டு, நாளையிலிருந்து அவனுக்கு தனியாக வாங்கி கொடுங்க என்று கண்டிப்போடு சொல்லிவிட்டு சென்றார் அவர். இந்த பெண்மணியும் சில சமயங்களில் கடையை பார்த்து கொள்ள வருவார். அப்போது இதனை கவனித்து விட்டார். ஆனால் அந்நேரத்தில் எதுவும் சொல்லவில்லை. சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் ராஜீவ் வீட்டிற்கு சென்றிருந்தனர். நந்துவை திண்ணையிலேயே அமர வைத்துவிட்டு முரளி மட்டும் வீட்டிற்குள் சென்று அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தான். என்ன முரளி, வீட்டுக்கு வந்திருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு சின்ன உதவி, அதுதான். என்னப்பா, பணம் எதுவும் வேணுமா? பணம்தான், ஆனால் கடன் எல்லாம் இல்லை. கொஞ்சம் சம்பளத்தை ஏற்றி கேட்கலாம்னு வந்தேன். என்ன முரளி திடீர்னு? இல்லை அண்ணா, 1 வருஷமாக கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன், அதான் என்று எடுத்தான் முரளி. 1 வருஷத்துக்கெல்லாம் யாருப்பா சம்பளம் ஏற்றி கேட்பா? அவர் மனைவி சட்டென்று கூற. அப்படி இல்லைம்மா, சில சமயம் அண்ணனால் பேங்க்குக்கு போக முடியாதப்ப நான் தானே போயிட்டு வரேன். அதுக்கெல்லாம் நான் என்ன தனியாவா கேட்குறேன்? ஆமாம், நீ கூட தான் உன் தம்பியை கூட்டிகிட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக தினம் டீ வாங்கி கொடுக்குற. அதுக்கெல்லாம் நாங்கள் கணக்கு பார்க்குறோமா என்ன? அவர் கூறியதில் அமைதியாகிவிட்டான் முரளி. பாமா, என்ன பேசுகிற? நான் தான் கொடுக்க சொன்னேன். ஆமாம், எல்லாருக்கும் தூக்கி தூக்கி கொடுங்க, கடைசியில் நாம தான் ஓட்டாண்டி ஆயிடுவோம் என்று கோபமாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். அண்ணன் எதற்கு இங்கே அழைத்து வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள உள்ளே வந்து ஓரமாக நின்று பார்த்த நந்து அனைத்தையும் கேட்டுவிட்டான். அவன் மனம் வேதனை கொண்டது. முரளி, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, அவள் அப்படிதான், பார்க்கலாம், அடுத்த மாதத்திலிருந்து சேர்த்து தர பார்க்குறேன் என்று சொல்லி அவர் அனுப்பி வைத்து விட்டார். அதன் பிறகு அடுத்த மாதத்திலிருந்து அவர் கொஞ்சம் சம்பளம் ஏற்றி தந்தார். தியாகராஜனின் பெட்ரோல் பங்கில் வேலைக்கு சேரும் வரை அங்கே கணக்கு எழுதி கொண்டுதான் இருந்தான் முரளி. ஆனால் அந்த நாளுக்கு பிறகு கண்டிப்பாக 2 தேநீரை மறுத்துவிட்டான். தன்னுடையதை நந்துவிற்கு தந்துவிட்டு அவன் குடிக்காமல் தான் இருப்பான். அவர் எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கவில்லை. நந்துவிற்கும் அதை குடிக்க பிடிக்காது. அவர் மனைவி பேசிய வார்த்தைகள் அவன் காதுகளில் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அண்ணனின் பேச்சை மீற முடியாமல் அது தன் அண்ணனின் உழைப்புதான் என்ற மனதை தேற்றிக்கொண்டு குடித்து கொண்டிருந்தான். இப்போதும் தன் மகனின் படிப்பை விட பணம்தான் அவருக்கு பிரதானமாக தெரிகிறது என்று எண்ணிக்கொண்டான். தன் மகன் படிக்க வேண்டும், அவனை எப்படியாவது பாஸ் செய்ய வைத்துவிடு என்று அவனிடம் கேட்காமல், உனக்கு கூடுதல் வருமானம் தானே என்று சொல்லி டியூஷன் எடுக்க சொல்லும் அவரை நினைத்து வேதனை கொண்டான் நந்து. வீட்டிற்கு வந்தபோது முரளி சோஃபாவில் அமர்ந்து கைபேசியில் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தான். காய்கறிகளை நித்யாவிடம் தந்துவிட்டு வந்தவன் சென்று முரளியின் மடியில் தலை வைத்து அப்படியே படுத்து கொண்டான். பேசிக்கொண்டே அவன் தலையை பிடித்து விட்டான் முரளி. நம்ம லைஃப்பில் அண்ணனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எப்பவும் நடந்துக்கவே கூடாது என்று எண்ணிக்கொண்டான் நந்து. ஆனால் தன் திருமண விஷயத்தில் தன் அண்ணனை எதிர்த்து நிற்கப் போகிறான் என்பதை அவன் அப்பொழுது அறியவில்லை. நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.